இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, சூறாவளியில் சிக்கிய குருவிகள். ஒரு காட்டுல ஒரு ஆலமரத்துல அந்த காட்டோட தலைவர் குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த குருவி பக்கத்து கிராமத்துல இருந்து உணவு தேடி காட்டுக்கு வந்த பறவைகள்கிட்ட இப்படி சொல்லுச்சு. இங்க பாருங்க நண்பர்களே, எதுக்கு எல்லாரும் எல்லா வசதிகளும் இருக்க இந்த காட்டை விட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல வாழ்ந்து இப்படி கஷ்டப்படுறீங்க? எல்லாரும் வாங்க, நம்ம ஒண்ணா ஒற்றுமையா வாழலாம். அப்படின்னு அந்த தலைவர் குருவி சொல்லுச்சு. அதை கேட்ட மற்ற பறவைகள், நாங்க எல்லாரும் நாங்க வாழ்கிற இடத்துலயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். எல்லா பறவைகளும் அப்படி சொல்லுச்சுங்க. அதை கேட்ட தலைவர், ஓ, அப்படியா? சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அப்படின்னு தலைவர் குருவி அரை மனசோட சொல்லுச்சு. அப்படியே நாட்கள் போச்சு. தலைவர் குருவிக்கு மனசே கேட்கல. கிராமத்தில் மனிதர்கள் வாழுற இடத்துல மரங்கள்லாம் தூர தூரமாக இருக்கும். அங்கே வாழ்கிற பறவைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு மறுபடியும் பறவைகள்கிட்ட காட்டில் வந்து வாழ சொல்லுச்சு. அதுக்கு ஒரு பறவை இப்படி சொல்லுச்சு. தலைவரே, எங்களை எங்களுக்கு பிடிச்ச இடத்துல வாழ விடுங்க. எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க இருக்க இடத்துலயே நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழுறோம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் பறந்து போச்சுங்க. பறவைகள் பறந்து போகிறத பார்த்த தலைவர் பறவை ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஒரு நாள் பலமாக காத்தடிச்சிட்டே இருந்துச்சு. கிராமத்தில் இருந்த மரங்கள்லாம் முறிஞ்சு கீழே விழுந்துச்சு. மரங்கள் விழுந்ததுல கிராமத்தில் இருந்த வீடுகள்லாம் ரொம்ப சேதமாயிடுச்சு. காற்று வேகமாக அடிச்சு சூறாவளியே வந்துருச்சு. கிராமத்தில் இருந்த பறவைகள்லாம் அவங்களோட உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வேற வழி இல்லாமல் பயத்தில் உட்காந்துன்னு இருந்துச்சுங்க. அதே நேரத்தில் தலைவர் குருவி இருந்த காட்டில் சூறாவளி வந்தாலும் காட்டில் மரங்கள்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட இருந்ததால் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஒரு வழியாக சூறாவளி நின்னதும் கிராமத்தில் இருந்த பறவைகள்லாம் ஒன்றா தலைவர் பறவைகிட்ட பறந்து வந்துச்சுங்க. அப்போது ஒரு குருவி தலைவர்கிட்ட இப்படி சொல்லுச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க தலைவரே. சூறாவளி வந்து எங்களுக்கு உயிர் பயத்தை காட்டிடுச்சு. நீங்க சொன்னதை கேட்காததால தான் எங்களுக்கு இந்த நிலைமை. தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க எல்லாரும் இனிமே உங்க கூடயே இருக்கோம். இந்த காட்டுலயே வாழலான்னு இருக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். அப்படின்னு பறவைகள் எல்லாம் கேட்டுச்சுங்க. தலைவரும் எல்லா பறவைகளும் சேர்ந்து வீடு கட்டி ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துச்சுங்க. இப்படியே இந்த கதையும் முடியுது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. அதே மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். நீங்கள் எதனா ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.